ओम सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ओम शांति शांति शांतिः। हरिः ओम श्री गुरुभ्यो नमः। हरिः ओम। ओम भद्रं कर्णेभिः शृणुयाम देवाः भद्रं पश्येमाक्षभिर्यजत्राः स्थिरैरङ्गैस्तुष्ट्वागुंसस्तनूभिः व्यशेम देवहितं यदाहुः। स्वस्ति न इन्द्रो वृद्धश्रवाः स्वस्ति नः पूषा विश्ववेदाः स्वस्ति नस्तार्क्ष्यो अरिष्टनेमिः स्वस्ति नो बृहस्पतिर्दधातु। ओम शांति शांति शांतिः। अथ अश्वलायनो भगवन्तम् अथ अश्वलायनो भगवन्तम् परमेष्टिनम् उपसमेत्योवाच परमेष्टिनम् उपसमेत्योवाच। उपनिषदमानது இவ்வாறு ஆரம்பிக்கின்றது. மாணவன் குருவை அண்டி போகிறான். யார் மாணவன்? ஆஸ்வலாயனகா. ஆஸ்வலாயனகா என்று சொல்லுகின்ற சிஷ்யர் பகவந்தம் பரமேஷ்டினம், மதிக்கத் தகுந்த போற்றத் தகுந்த பகவந்தம் பரமேஷ்டினம், பகவானாக இருக்கின்ற பரமேஷ்டினம் என்றால் இங்கே பிரம்மாஜி. பரம இஷ்டின், இஷ்டினம் என்றால் பிரம்மாஜி. பரமேஷ்டினம் மேலாக இருக்கின்ற மதிக்கத்தகுந்த பிரம்மாஜியை, பிரம்மாவை உபசமேத்ய, சமேத்திய சமீபத்தில், உபசமேத்திய என்றால் முறைப்படி அணுகி, அவர் பக்கத்திலே முறைப்படி அணுகி உவாச்ச கேள்வியை கேட்டார். ஆஸ்வலாயனர் பகவானாக இருக்கின்ற பிரம்மாஜியை முறையாக அணுகி கேள்வியை கேட்டார். உவாச்ச கேள்வியை கேட்டார். முன்னாடி ஒரு சொல் இருக்கிறது. அத அத ஆஸ்வலாயனகா. அத என்றால் அதற்கு பிறகு, அதற்கு பிறகு ஆஸ்வலாயனர் குருவை அணுகி முறைப்படி அணுகி கேள்வியை கேட்டார். எதற்கு பிறகு? உபனிஷத் இப்பொழுதுதான் துவங்கி இருக்கிறது. அப்படி இருக்கின்ற நேரத்திலே அதற்கு பிறகு என்றால் அதற்கு முன்னாடி என்னெல்லாமோ நடந்திருக்கிறது, அதற்கு பிறகு இந்த காரியங்கள் நடக்கப் போகிறது. அப்ப என்ன நடந்திருக்கின்றது? அத அத என்றால் அதற்கு பிறகு. அப்ப இங்கே மாணவன் தன்னை முழுமையாக தகுதிப்படுத்திக் கொண்டதற்கு பிறகு, தன்னை முழுமையாக தகுதிப்படுத்திக் கொண்டதற்கு பிறகு, சாதன சதுஷ்டயத்தை எல்லாம் கைவர பெற்றதற்கு பிறகு, விவேக வைராக்கியத்தை, சமதமாதி சக்த சம்பத்தியை, முக்ஷுத்துவத்தை பெற்ற அதற்கு பிறகு இந்த மாணவன்
உபசமேத்திய என்றால் முறைப்படி அணுகின்றான். குருவை எந்த முறையிலே அணுக வேண்டுமோ அந்த முறையிலே அவரை அணுகின்றான். நாம் பார்க்க போகின்றோம். அடுத்த உபநிஷதம் அதுல சொல்ல போகின்றார். மாணவன் முறையாக அணுகுகின்றான். சமிப்பாணகி ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்டம். முறையாக கையிலே சமித்தை கொண்டவனாய் குருவை முறைப்படி அணுகுகின்றான். அதே போல இந்த மாணவன் தனக்கு தகுதி வந்ததற்கு பிறகு கர்மயோகத்தின் மூலமாகவும் உபாசனையின் மூலமாகவும் தன்னை முழுமையாக சித்த சுத்தியை ஏற்படுத்திக் கொண்டு மன உருவப்பாட்டை ஏற்படுத்திக் கொண்டு விவேக வைராக்கியம் உடையவனாய் மோட்சத்தின்பால் தீவிரமான நாட்டம் உடையவனாய் குருவை முறைப்படி அணுகி வருகிறான். அவரிடத்திலே முறைப்படி அணுகி வந்து பிரம்மாஜியிடத்திலே கேள்வியை கேட்கிறான். அப்போ வாழ்க்கையில நமக்கு 2 விதமான குருமார்கள் இருக்கிறார்கள். ஒரு குரு பிரவர்த்தி மார்க்கத்திலே நாம் என்னென்ன கர்மங்களை, என்னென்ன யாகங்களை, என்னென்ன தானங்களை, என்னென்ன தவம் இயற்ற வேண்டும் என்பதை எல்லாம் நமக்கு முறைப்படுத்தி சொல்லக்கூடிய குரு, கர்மகாண்ட குரு. அவரை புரோஹித் என்று சொல்கின்றோம். நமக்கு பின்னாடி நடக்கப் போகின்ற நன்மையை முன்னதாகவே தெரிந்து வைத்துக் கொண்டு இந்தந்த காரியங்களை செய்யுங்கள், உங்களுக்கு இந்த நன்மை நடக்கும் என்று நம்மை பிரவೃத்தியிலே எப்படி கர்மத்தை செய்ய வேண்டும், எந்த முறையிலே கர்மத்தை எந்த பாவத்துடன் செய்ய வேண்டும் என்கின்ற வழிமுறையை காட்டக்கூடியவன் கர்மகாண்ட குரு. அதை முறையாக பின்பற்றி இவனுடைய மனமானதை தூய்மை பெறுகிறது, விவேக வைராக்கியம் வருகிறது. அப்பேற்பட்டவன் தன்னை தெரிந்து கொள்வதற்காக, பரமாத்மாவுடைய சொரூபத்தை தெரிந்து கொள்வதற்காக குருவை முறைப்படி, ஞான குருவை முறைப்படி கர்மகாண்ட குருவால் ஞானத்தை உபதேசம் செய்ய முடியாது. அவரால் நமக்கு இந்த கர்மத்தை செய், அதற்குண்டான இந்த பலனை அடைவாய், இந்த உபாசனை செய், இந்த லோகத்துக்கு நீ குவாய்த்து வழிகாட்ட முடியுமே தவிர அவரால் நமக்கு ஞான உபதேசம் கொடுக்க முடியாது. அப்போ இவன் ஞானத்தை பெற வேண்டும் என்று ஆசைப்பட்டால் அதற்குண்டான ஞான குருவை முறைப்படி அணுகி ஆக வேண்டும். அந்த வகையிலே ஞான குருவை முறையாக ஆஸ்வலாயனர் என்று சொல்லக்கூடிய மாணவர் பகவந்தம் பரமேஷ்டினம் உபசமேத்திய முறைப்படி அணுகி உவாச்ச கேட்டார். என்ன கேட்கிறார் இந்த மாணவன் குருவிடத்திலே போய்? சாதாரணப்பட்ட மாணவனாக இந்த மாணவன் முழுமையாக அறிவை கொண்டு ஆராய்ந்து பார்த்து அந்த ஆராய்ச்சியினுடைய முடிவிலே இதுதான் எனக்கு தேவை, இதைத்தான் நீங்கள் எனக்கு கொடுக்க வேண்டும், அதை உங்களிடத்தில் பெறுவதற்கு வந்திருக்கின்றேன் என்கின்ற தெளிவான ஒரு விஷயத்தை குருவிடத்திலே வந்து கேட்க. இந்த மந்திரத்திலே முதல் மந்திரம் மாணவனுடைய கேள்வியாக அமைகிறது. என்ன கேள்வி? வாருங்கள், மந்திரத்தை படிப்போம், பிறகு சிந்திக்கலாம். அதீஹி பகவோ பிரம்ம வித்யாம் வரிஷ்டாம். அதீஹி பகவோ பிரம்ம வித்யாம் வரிஷ்டாம் சதா தத்பிஹி சேவ்யமானாம் நிகூடாம். சதா சத்பிஹி சேவ்யமானாம் நிகூடாம். யயா சிராத் சர்வ பாபம் வ்யபோக்ய. யயா சிராத் சர்வ பாபம் வ்யபோக்ய பராத்பரம் புருஷம் யாதி வித்வான். பராத்பரம் புருஷம் யாதி வித்வான். மாணவன் குருவை அழைக்கின்றான். ஆஸ்வலாயனகா என்று சொல்லக்கூடிய மாணவன் பிரம்மாஜி இவ்வாறு அழைக்கின்றான். பகவஹா
பகவானே, இறைவா, பெரியவரே, மதிக்க தகுந்தவரே, போற்ற தகுந்தவரே பகவான் தாங்கள், பகவா மேலானவர், இறைவனே, பிரம்ம வித்யா அதீஹி. இதுதான் மாணவன் குருட்ட நேரடியா கேட்க, எனக்கு பிரம்ம வித்யா, பிரம்ம வித்யை, பிரம்மத்தை பற்றின அறிவை, பிரம்ம வித்யா, பிரம்மத்தை பற்றின அறிவை அதீஹி எனக்கு உபதேசம் செய்யுங்கள். பிரம்மத்தை பற்றின அறிவை எனக்கு உபதேசம் செய்யுங்கள். அந்த பிரம்ம வித்யைக்கு 3 லட்சணம் கொடுக்கிறான். அது எப்பேற்பட்ட பிரம்ம வித்யா, எதற்காக நான் அந்த பிரம்ம வித்யை உங்களிடத்திலே யாச்சகமாக கேட்கிறேன் என்பதற்கு 3 சிறப்புகளை சொல்லுகிறார். ஆசலாயனம் சொல்லுகிறார் பிரம்மாஜியிடம். முதல் சிறப்பு வரிஷ்டாம். வரிஷ்டாம், வரிஷ்டம் என்றால் போற்ற தகுந்தது, வணங்க தகுந்தது, மிகவும் மேலானதாக இருக்கின்ற இந்த பிரம்ம வித்யா. வரிஷ்டாம் மிகவும் மேலான, போற்ற தகுந்தது, வணங்க தகுந்தது. மிகவும் போற்ற தகுந்ததாக இருக்கின்ற இந்த பிரம்ம வித்யா. மற்ற வித்யெல்லாம் போற்ற தகுந்ததாக நம்மால் சொல்ல முடியாது. ஏன் இதை போற்ற தகுந்தது என்று சொல்ல வேண்டும்? மிகவும் மேலான வித்யை, போற்ற தகுந்த வித்யை ஏன் சொல்ல வேண்டும் என்றால், இந்த போற்ற தகுந்த வித்யானது மேலான பலனை நமக்கு கொடுக்கின்ற காரணம். எந்த ஒரு பலனை நாம் அடைந்து விட்டால் அதற்கு மேலே ஒரு மேலான பலனை நாம் அடைய விரும்ப மாட்டோமோ, அப்பேற்பட்ட பலனை கொடுக்கின்ற காரணத்தினாலே, அப்பேற்பட்ட மேலான பலனை கொடுக்கின்ற காரணத்தினாலே. இரண்டாவது காரணம் என்னவென்றால், வரிஷ்டாம் மிகவும் மேலானது, போற்ற தகுந்தது, வணங்க தகுந்தது என்று சொல்வதற்கு காரணம், என்னை பற்றின ஞானம், என்னையும் பிரம்மனையும் பற்றின ஞானம். ஆத்ம பிரம்ம விஷயம், ஐக்கிய விஷயம், என்னையும் பிரம்மனையும் பற்றின ஐக்கிய ஞானம். நாம் விதவிதமான ஞானத்தை அடைந்து எனக்கு இவ்வளவு ஞானம் இருக்கு என்று சொல்கிறோமே, அது எல்லாம் நம்மை தவிர்த்து இருக்கின்ற ஞானம். அதனால்தான் உபநிஷதம் வேறொரு உபநிஷத்தை சொல்ல போகின்றது, பராவித்யா அபராவித்யா. ஒன்று மேலான வித்யை, இன்னொன்று அபராவித்யா, மேலானது இல்லாத வித்யா. என்னை குறித்தின ஞானம், பிரம்மத்தை குறித்தின ஞானம் மேலான ஞானம். என்னை தவிர்த்து இருக்கின்ற வித்யை இதெல்லாம் இருக்கின்றதோ அவையெல்லாம் என்னை ஒப்பிட்டு பார்க்கும் நேரத்திலே தாழ்ந்தவையே. அப்ப இந்த முதல் ஏன் இந்த வித்தை எனக்கு வேண்டும் என்றால், மாணவன் சொல்கிறான் வரிஷ்டா மிகவும் மேலானதும் வணங்க தகுந்ததும் போற்ற தகுந்ததாகவும் இருக்கின்றது. இரண்டாவது காரணம் சத்பிஹி. சத்பிஹி பெரியோர்களால், சந்த மகாத்மாக்களால், சாதுக்களால், சத்பிஹி சாதுக்களால்
சதா சேவியமானா, எப்பொழுதும் சதா பெரியோர்களால், சான்றோர்களால், சாதுக்களால் சதா எப்பொழுதும் சேவியமானா, இந்த ஞானமானது அவர்களால் எப்பொழுதும் நாடப்பட்டுக் கொண்டே இருக்கின்ற காரணம். மேலானவர்கள் எப்பொழுதும் இந்த வித்தியை நாடிக்கொண்டே இருக்கிறார்கள். சேவிய என்றால் நாடுதல், சேவியமானா மேலோர்களால் நாடப்படக்கூடியதாக இந்த கல்வியானது இருக்கின்றது. வண்டானது எப்படி மலரில் இருக்கக்கூடிய மகரந்தத்தை சதா சர்வகாலமும் நாடுகிறது, அதே போல சான்றோர்களால், மேலானவர்களால் இந்த ஞானமானது எப்பொழுதும் சேவிக்கப்படுகின்றது, நாடப்படுகின்றது, போற்றப்படுகின்ற மேலாக இருக்கின்ற இந்த ஞானம் சான்றோர்களால் நாடப்படுகிறது. சான்றோர்கள் நாடிவிட்டு போகட்டுமே, ஆனால் எங்களுக்கு என்ன வந்தது? மேலானவர்கள் எதை நாடுகிறார்களோ அதைத்தான், அதை பின்பற்றி வாழக்கூடியவர்கள் நாடுகிறார்கள். அப்போ மேலானவர்கள் நாடக்கூடிய பொருள் பிரம்ம வித்யா என்றால் நமக்கும் நாட வேண்டியதாக அவை இருக்கின்றது. நாமும் நாட வேண்டிய பொருள் பிரம்ம வித்யா, நம்மாலும் நாட வேண்டிய பொருள் பிரம்ம வித்யாக இருக்கின்றது. இரண்டாவது காரணம் சத்பிஹி சதா சேவியமானா. மூன்றாவது காரணம் சொல்லுகிறார் ஆஸ்வலாயனர், நிகூடாம். நிகூடாம் கூடம், கூடம் என்றால் ரகசியம், மறைபொருள். நிகூடம் என்றால் எப்பொழுதுமே அது மறைபொருளாகவே இருக்கின்ற காரணத்தினாலே, மறைபொருளாகவே இருக்கின்ற காரணம். நிகூடாம் ரகசியமான பொருளாக இருக்கின்ற காரணம், பரம ரகசியம். ரகசியம் என்று எப்ப நம்மால் சொல்ல முடியும் என்றால், ஒருவனுக்கு மட்டும் தெரிந்திருந்தால் அது ரகசியம். ஒருவனுக்கு மட்டும் தெரிகிறது என்றால் ரகசியம். ஒருவனை தவிர்த்து இரண்டாவது ஒருவனுக்கு போய்விட்டது என்றால் அந்த ரகசியத்தினுடைய தன்மை மலினப்படுகிறது. மூன்றாவது ஒரு மனிதன் தெரிந்துவிட்டது என்றால் அது ரகசியம் அல்ல, அது ஓபன் சீக்ரெட், எல்லோருக்கும் தெரிந்து விடுகிறது. அப்ப இங்கே ரகசியம் என்பது நம்மாலேயே நாம் நம்மை அறிந்து கொள்ள வேண்டியதே தவிர நம்மால், நம்மை தவிர்த்து வேறு யாராலும் இந்த உண்மையை அறிய முடியாது. நாம் தான் நம்மை அறிய வேண்டும். எதனுடைய துணை கொண்டு அறிவது? எதனுடைய துணை கொண்டும் அறிய முடியாது. ஏனோ எந்த ஒன்றுடைய துணை கொண்டும் அறிய முடியாத காரணம் பிரதிபோத விதித்தம் மதம் அமிர்தத்துவம் ஜீவித்ததே. எல்லா போதத்துக்கும் போதமாக இருக்கின்ற ஒன்று எந்த போதத்தை கொண்டு அறிவது? ஆகையினாலே அது ரகசியமாகவே தான் இருக்கிறது. அறிவுக்கு உட்பட்டு விட்டது என்றாலே என்ன சொல்லிவிட்டோம்? அறியப்பட்டது எல்லாமே அனாத்மா. அறியப்படாததற்கும் அப்பாற்பட்டதாக இருக்குன்னு பார்க்கணும். இங்கே ரகசியமாக இருக்கின்ற பொருள் அப்பேற்பட்ட பிரம்ம வித்யா நிகூடா ரகசியமாக மறைபொருளாக இருக்கின்றது. அதான் தமிழ்ல மறைபொருள், மறைபொருளாக, வேதத்துக்கு மறைபொருள் அர்த்தம். மறைவாக மறைந்திருக்கின்ற பொருளை, அறிவுக்கு பின்னாடி மறைந்திருக்கின்ற அந்த பரம்பொருளை மறைவை கொண்டு, வேதத்தினுடைய துணை கொண்டு நாம் தேடுகிறோம். இங்க 3 லட்சம் சொல்லிட்டார் ஆஸ்வலாயனர். வரிஷ்டா
சத்பிகி சதா சேவியமானா நிகூடா ரகசியமாக இருக்கின்ற அந்த பிரம்ம தத்துவத்தை, பிரம்ம வித்யை அதீகி எனக்கு உபதேசம் செய்யுங்கள். சரி, இந்த அறிவை நான் உனக்கு உபதேசம் செய்வதனாலே உனக்கு என்ன பிரயோஜனம் கிடைக்கப் போகுது? உனக்கு என்னதான் வேணும் இந்த அறிவினால? மாணவன் 3வது வரி 4வது வரியிலே இந்த ஞானத்தினால தனக்கு கிடைக்கப் போகின்ற பிரயோஜனத்தையும் சொல்லிவிடுகின்றார். முதல் 2 வரியிலே ஞானத்தினுடைய மேன்மையை சொன்னவர், இந்த ஞானத்தினாலே எனக்கு என்ன கிடைக்கும், என்ன அடையப் போகின்ற இந்த ஞானத்தினால், அதையும் சொல்லுகிறார். அப்ப எவ்வளவு தீர்க்கமான சிந்தனை, எவ்வளவு தெளிவான ஒரு சிந்தனை பாருங்க மாணவனிடத்தில். என்ன எனக்கு வேண்டும்? குருவிடத்தை போய் எதை கேட்க வேண்டும், என்ன கேட்க வேண்டும், என்ன எனக்கு வேண்டும், எதற்காக நான் வந்திருக்கிறேன், இதை கற்றுக்கொள்வதால் எனக்கு என்ன கிடைக்கப் போகுது? இல்ல எனக்கு நேரம் போல பொழுது போல அதனால கற்றுக்கொண்டிருக்கிறேன், விதவிதமான உபனிஷத்தை படிக்கிறேன், விதவிதமான சாஸ்திர அறிவு எல்லாம் போர் அடிக்கிறது, வீட்டு சும்மா இருக்கேன் அதனால கற்றுக்கொண்டிருக்கிறேன். அதே போல ஆசிரமத்துக்கு போய் சும்மா போய் கற்றுக்கொண்டு வருகிறேன். அது அல்லவா? இதை கற்றவனால எனக்கு என்ன கிடைக்கும்? மாணவன் சொல்லுகிறார், வித்வான், இந்த அறிவை பெறக்கூடிய வித்வான், பகுத்தறியக்கூடிய அறிவை பெறக்கூடிய வித்வான், விவேகியானவன், யயா யயா பிரம்ம வித்யா, எந்த ஒரு அறிவை பெறுவதனாலே, எந்த ஒரு பிரம்ம வித்தியை பெறுவதனாலே, சர்வ பாபம் அச்சிராத் வியபோக்ய, சர்வ பாபம் எல்லா பாபங்களிலும் இருந்தும் அச்சிரா உடனடியாக, வியபோக்ய நீக்கப்பட்டவனாய், இவனிடத்திலிருந்து எல்லா பாபங்களும் உடனடியாக நீங்கி போகிறது. சர்வ பாபம் அச்சிரா உடனடியாக, ஞானம் ஏற்பட்ட அடுத்த க்ஷணம் அனைத்து பாபத்திலிருந்தும் இவன் உடனடியாக விடுபட்டு விடுகின்றான். சரி, பாபம் அனைத்திலிருந்து விடுபட்டு விடுகின்றானே, மீண்டும் பாவம் வந்து சேரும் அல்லவா? இங்கே சொல்லுகிறார், பாபத்திலிருந்து விடுபடுவது மட்டும் அல்ல, 2வது லாபம் சொல்லுகிறார், பரம் புருஷம் யாதி. பரம் பராம் என்றால் இந்த இடத்திலே காரியத்திற்கு காரணமாக இருக்கின்ற மாயா தத்துவம். பரா, காரியத்திற்கு எது காரணமோ அது மாயை. அந்த மாயையே பரா என்று சொல்லப்படுகிறது. பரா பரா பரம் என்றால் மாயைக்கும் மேலான, மாயைக்கும் மேலானதாக இருக்கின்ற புருஷம், அந்த பரம்பொருளை, அந்த பரதத்துவத்தை, மாயைக்கும் மேலானதாக இருக்கின்ற அந்த பரம புருஷனை, அந்த பரமாத்மாவை, பரம்பொருளை யாதி அடைகிறானோ, அப்பேற்பட்ட அறிவை உங்களிடத்திலிருந்து நான் உபதேசமாக பெறுவதற்கு ஆசைப்படுகின்றேன். அதை எனக்கு உபதேசம் செய்யுங்கள். இந்த ஞானம் எப்பேற்பட்ட ஞானம், அதனால் என்ன பிரயோஜனம், அதனால நான் அடையக்கூடிய நன்மை என்ன, எதற்காக உங்களிடத்திலே நான் வந்திருக்கிறேன்? ரொம்ப தெளிவான சிந்தனையை குரு முன்னாடி வைக்கின்றார் அஸ்வலாயனர். இங்க சர்வ பாபம் அச்சிரா வியபோக்ய, உடனடியாக எல்லா பாபத்திலிருந்தும் விடுபடுகிறான் என்றால் சர்வ பாபமும் ஏன் போட வேண்டும்? பாபம்ல போட்டா போதுமே. எதுக்கு சர்வ பாவம் ஒன்றுட்டான்னா, சாதகனை பொறுத்த மட்டுக்கும் மோட்சம் வேண்டும் என்று ஆசைப்படக்கூடிய சாதகனுக்கு
பாவம் மட்டும் பாவம் அல்ல, புண்ணியமும் பாவமே, புண்ணிய பலனும் பாவமே. அப்ப நான் புண்ணியத்திலிருந்தும் விடுபடட்டும், பாவத்திலிருந்தும் விடுபடுவேன். புண்ணியத்திலிருந்தும் விடுபடுவேன், பாவ பலனிலிருந்தும் விடுபடுவேன். மூன்றாவது, இந்த புண்ணிய பாவத்துக்கு காரணமாக இருக்கக்கூடிய அறியாமை. அப்ப அறியாமையும் பாவம் தான். அறியாமையால் செய்யப்படக்கூடிய கர்மம், அதிலிருந்து வரக்கூடிய பலனும் பாவம் என்றால் அறியாமைதான் எல்லா பாவத்துக்கும் மூல பாவம். இந்த ஞானத்தை நான் பெறுவதனால அறியாமையும் நீங்கி போகிறது. அறியாமையினாலே வரக்கூடிய தர்மம் அதர்மம், புண்ணியம் பாவம், இவை எல்லாம் ஒரு க்ஷணத்திலே அழிக்கப்படுகிறது, நீங்கி போகின்றது. பாவம், பாவத்தினுடைய பலன்தான் துக்கம். அறியாமை, அறியாமையினுடைய வெளிப்பாடுதான் மோகம். மோகத்தினால்தான் சோகம் வருகிறது. அப்ப இந்த ஞானம் வந்த அடுத்த க்ஷணம் என்ன ஆகிறது? அறியாமை நீங்கி போகிறது, மோகம் நீங்கி போகிறது, சோகம் நீங்கி போகிறது. சரி, ஆனந்தம் கிடைக்குமா கிடைக்காதா? துக்கம் நிவர்த்தி இருக்கும், சுகப்பிராப்தி கிடைக்குமாடானா? அதையும் சொல்லிட்டார். துக்க நிவர்த்தி மட்டும் இலக்கு அல்ல, சுகம், மாறாத சுகம் எங்கே இருக்கிறது? பரம் புருஷம் யாதி. மாயை கடந்ததாக இருக்கின்ற, மாயைக்கு அப்பாற்பட்டிருக்கின்ற ஈஸ்வர ஸ்வரூபத்துக்கும் அப்பாற்பட்டிருக்கின்ற அந்த பரமபுருஷனை, பரமாத்மாவை யாதி அடைகிறான் என்றால் தன்னுடைய சொரூபத்தை தான் அடைகின்றான், அறிவை கொண்டு அடைகின்றான். அப்பேற்பட்ட பலனை எனக்கு இந்த ஞானமானது கொடுக்கிறது. ஆகினாலே உங்களிடத்திலே அந்த ஞானத்தை நான் உபதேசமாக பெறுவதற்கு வந்திருக்கிறேன். எனக்கு இந்த ஞானத்தை பற்றி சொல்லித்தார்கள். குரு என்ன பண்ணிட்டா, உபதேசத்தை ஆரம்பிப்பதற்கு முன்பாக அந்த உபதேசத்துக்கு சாதனங்களை இங்கே சொல்றார். அந்த அறிவை பெறுவதற்கு உண்டான தகுதியை இங்கே சொல்கிறார். எந்த தகுதியுடன் அந்த அறிவை எந்த சாதனங்களுடைய துணை கொண்டு அந்த அறிவை நீ பெற முடியும்? பாருங்கள், அந்த சாதனத்தை இங்கே நமக்கு அறிமுகப்படுத்துகிறார் இரண்டாவது மந்திரத்தில். இந்த இரண்டாவது மந்திரத்திலிருந்து இனிமேல் வரக்கூடிய எல்லா மந்திரங்களும் இந்த மாணவன் கேட்ட இந்த கேள்விக்கு விடையாக பதித்தது. இரண்டாவது மந்திரம், இந்த சாதனங்களுடைய துணை கொண்டு நீ அந்த ஞானத்தை அடையலாம், இந்த இலக்கை நீ அடையலாம். என்ன சாதனை? தஸ்மை சகோவாச்ச, தஸ்மை சகோவாச்ச பிதாமகஸ்ச, பிதாமகஸ்ச ஸ்ரத்தா பக்தி தியான யோகாதவேஹி, ஸ்ரத்தா பக்தி தியான யோகாதவேஹி. தஸ்மை சஹா உவாச்ச பிதாமகஸ்ச, பிதாமகனாக இருக்கக்கூடிய பிரம்மதேவரானவர், சஹா பிதாமகாச்ச, அந்த பிரம்மதேவரும் இவரை பார்த்து இவ்வாறு கூறுகிறார். அவேகி, அவேகி அறிந்துகொள், அறிந்துகொள், அந்த பரம்பொருளை அறிந்துகொள். எந்த பரம்பொருளை நீ அடைய ஆசைப்பட்டாயோ அந்த பராபரம் புருஷம், அந்த மேலான மாயைக்கும் மேலானதாக இருக்கின்ற அந்த பரம புருஷனை அவேகி அறிந்து கொள்வாயாக. எதனுடைய துணை கொண்டு? அந்த பரம்பொருளை அறிந்து கொள். யாருடைய துணை கொண்டு அறிந்து கொள்வது? ஸ்ரத்தா பக்தி தியான யோகா. ஸ்ரத்தா,
ஸ்ரத்தா யோகா, பக்தி யோகா, தியான யோகா. இந்த மூன்று சாதனங்களுடைய துணை கொண்டு அந்த பரம்பொருளை நீ அறிந்து கொள்வாயாக என்று தஸ்மைக உவாச்ச அவருக்கு பதிலளித்தார். மாணவனுக்கு இந்த மூன்று சாதனங்களுடைய துணை கொண்டு நீ அந்த உண்மையை அறிந்து கொள். ஏன் இங்கே இந்த சாதனத்தை அறிமுகப்படுத்துகிறார் என்றால், ஒருவேளை இந்த ஞானத்தை பெறுவதற்கு உண்டான தகுதி ஒருவனுக்கு இல்லை வைத்துக் கொள்ளும். அப்ப இந்த சாதனங்களின் மூலமாகத்தான் நீ அந்த இலக்கை அடைந்தாக வேண்டும் சொல்லணும். இந்த சாதனங்களை படிப்படியாக நீ மேற்கொண்டு அந்த இலக்கை அடைவதற்கு வா அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாணவனும் எல்லா தகுதியோடு வந்திருக்கிறார். அது எப்படி தெரிந்தது? அத ஆட்சோலாயனகா, அதற்கு பிறகு எல்லா தகுதியும் கைவர பெற்றவராக வந்திருக்கிறார். அப்ப அவருக்கு இந்த சாதனமானது எப்படி சொல்லப்படுகிறது என்றால், பக்தி தியான யோகம்ங்கிற சாதனம் எப்படி சொல்லப்படுகிறது என்றால், ஸ்ரவண மனன நிதித்தியாசனம் என்கின்ற சாதனத்தினுடைய துணை கொண்டு நீ இந்த உண்மையை அறிந்து கொள். ஸ்ரவணம், மனனம், நிதித்தியாசனம், இந்த மூன்று சாதனங்களுடைய துணை கொண்டு. யோகம் என்பது சாதனம், முயற்சி. இந்த மூன்றினுடைய முயற்சியை கொண்டு அவேகி அந்த உண்மையை அறிந்து கொள். ஒருவேளை மாணவனுக்கு இன்னும் இந்த ஞானத்தை பெறுவதற்கு உண்டான தகுதி இல்லை என்று சொன்னால், அப்போ குருவானவர் இதே சாதனத்தை என்ன பண்றார்? ஸ்ரத்தா, பக்தி, தியானம் வருகின்ற நேரத்தில் ஸ்ரத்தா என்பதின் சாதனம், முதல் சாதனமாக கர்மயோகத்தினுடைய துணை கொண்டு உன்னை தயார்படுத்திக் கொள். பக்தி என்கின்ற சாதனத்தை கொண்டு உபாசனையின் மூலமாக உன்னை தயார்படுத்திக் கொள். தியானம் என்கின்ற சாதனத்தின் மூலமாக, ஸ்ரவணம் நிதித்தியாசனத்தின் மூலமாக உன்னை தயார்படுத்திக் கொள் என்று இரண்டு வகையில் தகுதி இல்லாமல் இருந்தால் கர்மயோகம், உபாசனாயோகம், ஞான யோகம், இந்த மூன்றுடைய துணை கொண்டு நீ இங்கே வா, இந்த உண்மை அறிந்து கொள்ளவான். தகுதி இருந்ததுனால ஸ்ரத்தா, பக்தி, தியான யோகா. யாரிடத்திலே நமக்கு ஸ்ரத்தை இருக்கிறதோ அவர்களுடைய வாக்கியத்தை நாம் கேட்கின்ற நேரத்திலே அந்த வாக்கியமானது நமக்கு அறிவாக மாறி. அப்ப ஸ்ரத்தையில் இருந்துதான் ஸ்ரவணம் வருகிறது, ஸ்ரவணத்தில் இருந்துதான் ஞானம் பிறக்கிறது. ஸ்ரத்தை இல்லாத போது ஒரு சொல்லக்கூடிய வாக்கியமானது, சொற்களானது நமக்கு அறிவை கொடுப்பதில்லை. அது வெறும் சப்தமாக இருக்கிறது. ஒரு சொல்லாக அது அறிவாக மாறுவது கிடையாது. எப்பொழுது அது அறிவாக மாறுகிறது என்றால், யாரிடத்திலே நாம் நம்பிக்கை வைத்திருக்கிறோம், அது யாராவனா இருக்கலாம், யாரிடத்திலே நாம் நம்பிக்கை வைத்திருக்கிறோமோ அவர்கள் சொல்லுவதுதான் நம்மால் கேட்கப்படுகிறது. அதுதான் நமக்கு அறிவாக வருகிறது. பாருங்க, மகாபாரதத்துல துரியோதனன் சகுனியும் எப்படி
சூதின் வழியாக நேர்மையான வழிமுறையிலே இல்லாமல் அதர்மத்தின் வழியாக போர்க்களத்திலே போராட ஆரம்பிக்கிறார்களோ அப்பொழுது அதே பாதையை பின்பற்றித்தான் யுத்தம் செய்தாக வேண்டும் என்கிற நிர்பந்தத்துக்கு தள்ளப்படுகின்றார்கள் யுத்த களத்திலே இருக்கக்கூடியவர்கள். சூதின் வழியாகத்தான் அவர்களை வென்றார்கள். அங்கே தர்மமானது தர்மத்தின் வழியிலே நேர்மையான வழியிலே தான் கூறிட முடியாது. கொடுத்தால் பீஷ்மாச்சாரியார் இருந்தவரை நேர்மையான முறையிலே சண்டை போடப்படும். எப்பொழுது பீஷ்மாச்சாரியார் கீழே விழுந்து விடுகிறாரோ அதன் பிறகு தவறான வழிமுறைகளை பின்பற்ற ஆரம்பித்து விடுகிறார்கள். போர்க்களத்தை தவறான செயல்பாடுகளை செய்ய ஆரம்பித்து விடுகிறார்கள். அப்ப அதே வழிமுறையிலே சென்றுதான் அவளை வீழ்த்தி ஆக வேண்டும். அப்ப என்ன பண்றார் பகவான்? அதே வழிமுறையை கையாளுறார். அப்ப என்ன நடக்கிறதானா, யாரை ஒரு சொல்லை சொல்ல வைத்து அதன் மூலமாக துரோணாச்சாரியாருடைய செயல்பாட்டை நிறுத்த முடியுமோ, யார் சொன்னால் தன் செயல்பாட்டை நிறுத்துவாரோ அவரை வச்சு சொல்ல வைக்கிறார். காரணம், துரோணாச்சாரியாருக்கு அவ்வளவு நம்பிக்கை. தர்மன் ஒரு காலத்திலும் அதர்மத்தின் வழியிலே போக மாட்டான். நேர்மையானவன் தர்மன் ஒரு காலத்திலும் அசத்தியத்தை பேச மாட்டான். அப்ப அந்த அவன் மேல் அவ்வளவு நம்பிக்கை, தர்மன் மேல் அவ்வளவு நம்பிக்கை துரோணாச்சாரியர். அப்ப அவரையே எடுத்துக்கிறார்கள். அந்த உபாயத்தையே எடுத்துக்கொண்டு தர்மரை உண்மை பேச வைக்கிறார்கள். அந்த இடத்தில் உண்மையும் பேச வைக்கப்படுகிறது. ஆனால் இங்கே ஒரு சிறு செயல்பாடுகளின் மூலமாக அந்த உண்மையை கேட்க விடாமல் செய்து விடுகிறார். அஸ்வத்தாமா குஞ்சரஹா, இது தர்மர் வாக்கிலிருந்து வந்தது. தர்மர் சொன்னார், அஸ்வத்தாமா குஞ்சரஹா. இப்ப அஸ்வத்தாமா இந்த குஞ்சரகான சப்தம் ஒலிக்கப்பட்ட போது வேகமாக சண்டை எடுத்து முழங்கி விட்டார். அந்த குஞ்சரான வார்த்தை துரோணாச்சாரிய காதில் வரவில்லை, அஸ்வத்தான வார்த்தை காதில் வீழ்கிறது, சதஹா என்ற வார்த்தை காதில் வீழ்கிறது. யோசனை இறந்து விட்டானா? அவ்வளவுதான். புத்திர சோகத்தினாலே பிடிக்கப்பட்டு இறந்து போகின்றார் துரோணாச்சாரியர். இது நம்பிக்கை. ஒருவன் சொல்லக்கூடிய வாக்கியமானது எப்போது அரிதா மாறுகிறது என்றால் அவன் வாழ் நாம் வைக்கக்கூடிய நம்பிக்கை. அந்த நம்பிக்கையினுடைய வெளிப்பாடுதான் காது கொடுத்து கேட்கின்றோம். அவர்கள் என்ன சொல்ல வருகிறார்கள்? ஏதோ எனக்கு நன்மையான விஷயத்தை சொல்ல வருகிறார்கள், என்னுடைய உயர்வுக்கு ஏதோ விஷயத்தை சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள், கேட்கலாமே என்கின்ற எண்ணம் வருகிறதை கேட்கிறேன். கேட்பதனாலே அது எனக்குள்ளே சென்ற அறிவாக மாறுகிறது. அந்த அறிவு எனக்கு முழுமையான பலன். யாரிடத்திலே நமக்கு நம்பிக்கை இல்லையோ அப்பேற்பட்டவர்கள் எவ்வளவு நல்ல விஷயங்களை சொன்னாலும், மேலான விஷயத்தை சொன்னாலும் அது நம் காது கொடுத்து கேட்பது இல்லை, சிரவணம் செய்வது இல்லை. அது நமக்கு அறிவாகவும் மாறுவது. அப்ப இங்கே ஸ்ரத்தா என்பது ஸ்ரவணத்தை காட்டுகிறார். ஸ்ரத்தையுடன் ஸ்ரவணம் செய்தல், ஸ்ரத்தையோட கேட்ட, அவநம்பிக்கை இல்லாமல் கேட்ட, தூய்மையான மனோநிலையிலே இருந்து கேட்ட, ஒருமுகப்பாட்டுடன் கேட்ட. நாம் சொல்லுவோம் அல்லவா, எங்களுடைய குடும்ப மருத்துவர் நமக்கு அவர் என்ன சொன்னாலும் அது சரியாதான் இருக்கும் நம்ம நம்புவோம். மற்றவர்களுக்கு அந்த மருத்துவர் எப்பேற்பட்டதும் தெரியாது. நமக்கு அவரை பொறுத்த மட்டுக்கும், நம்ம பொறுத்த மட்டும் அந்த மருத்துவர் நம்முடைய நலன் விரும்பி, என்னுடைய உடலை பற்றியும் மனதை பற்றியும் நன்றாக அறிந்து வைத்திருக்கக்கூடியவர், எனக்கு என்ன மருந்து எனக்கு உடம்புக்கு ஒத்துக்கும், என்னுடைய உடம்புக்கு என்ன மருந்து ஒத்துக்கொள்ளாது என்பதை எல்லாம் தெரிந்து வைத்திருக்கக்கூடியவர்,
அவர் எனக்கு சரியான வழிமுறையைத்தான் காட்டுவார். நான் என்ன சொல்றேன், அவர் என்ன சொன்னாலும் நம்பிக்கையோட கேட்கிறேன், அந்த மாத்திரையை சாப்பிடுகிறேன், அவர் சொல்லுகின்ற வழிமுறையை பின்பற்றுகிறேன், என்னுடைய வியாதி குணமாவதை பார்க்கிறேன். எனக்கு ஒரு மருத்துவத்திலே நம்பிக்கையே இல்லை என்று சொன்னால், அவர் சொல்லுகின்ற விஷயங்கள் என்னுடைய காதுல வெறும் சப்தமாக இருக்குமே தவிர அது அறிவாக மாறாது. அறிவாக மாறாத போது எனக்கு முழுமையான அந்த அறிவு பலனை கொடுக்காது, சந்தோஷத்தை கொடுக்காது. அப்போ இங்க ஸ்ரவணத்தின் மூலமாக ஸ்ரவண யோகா, ஸ்ரத்தா யோகா, ஸ்ரத்தையினுடைய சாதனம், ஸ்ரவணங்கிற சாதனத்தை துணை கொண்டு அந்த அறிவை நாடுவாயா. ஸ்ரவணத்தினால் நமக்கு என்ன லாபம் வருகிறது என்றால், நமக்கு என்னென்னலாம் அறிவுல சந்தேகம் இருக்கின்றதோ எல்லா சந்தேகமும் கேட்பதினாலேயே இருந்து. ஸ்ரவணம் என்றால் ஸ்ரவணத்தினுடைய லாபம் சந்தேகம், பிரமாண சந்தேகம். அறிவுல என்னென்னலாம் சந்தேகம் இருக்கு, அத்தனை சந்தேகமும் படிப்படியாக குருவிடத்திலிருந்து சாஸ்திரத்தினுடைய துணை கொண்டு நாம் கவனமாக கேட்பதனால, ஸ்ரத்தையுடன் கேட்பதனால நம்முடைய சந்தேகங்கள் எல்லாம் நீங்கிக் கொண்டே போவதை நாம் பார்க்கிறோம். அதனால்தான் ஸ்ரத்தையுடன் கேட்க வேண்டும், தொடர்ந்து கேட்க வேண்டும். அப்பொழுதுதான் நம்முடைய எல்லா சந்தேகமும் அங்கே நீங்குவதை நாம். பல பேருக்கு சந்தேகம் இருக்கு அறிவுல, ஆனால் அதற்குண்டான பதிலை, கேள்வியை மட்டும் கேட்டு விட்டு போய்வார்கள், பதிலை வாங்கிக் கொள்ளாமல் போய்வார்கள். யோஜனம் கேள்வி இருக்கிறது, சந்தேகம் இருக்கிறது என்றால் அதற்குண்டான பதிலை நாம் குருவிடத்திலே கவனமாக கேட்கும் போதுதான் எல்லா சந்தேகமும் நிவர்த்தி அடைகிறது. சொல்ல போனா 90% முயற்சி நம்முடைய ஆன்மீக பிரயாணத்துல 90% முயற்சியானது இந்த கேட்பதனாலேயே முடிந்துவிடுகிறது. காரணம் என்ன? எல்லா கேள்விக்கும் எனக்கு விடை கிடைத்து விட்டது என்றால் அதன் பிறகு நான் வெகு சுலபமாக அறிய வேண்டிய பொருள் பக்கத்திலே வந்து விடுகின்றேன். முதல் சாதனம் ஸ்ரத்தா யோகா. அப்போ ஸ்ரத்தையிலிருந்துதான் ஸ்ரவணம். பகவான் இதுல சொல்ல போறார், பார்க்க போகின்றோம். ஸ்ரத்தாவான் லபதே ஞானம். ஸ்ரத்தை உடையவன் ஞானத்தை பெறுகிறான். பாகவதத்துல பாகவத மகாத்மியம் எழுதுகின்ற நேரத்திலேயே பாகவதத்தை எப்படி கேட்க வேண்டும் என்று எழுதுகிறார். அதுல ஸ்ரத்தையோட கேள்வி, அஸ்ரத்தையோட கேட்காதே, சந்தேக மனோபாவத்துடன் கேட்காதே, பொறாமை மனதுடன் கேட்காதே, தூய்மையான உள்ளத்துடன் தூய்மையான நம்பிக்கையுடன் கேள். ஸ்ரத்தை சாஸ்திரத்திடத்திலும் குருவிடத்திலும் ஸ்ரத்தை. அந்த ஸ்ரத்தை என்ன பண்ணுகிறது? தெரிய வேண்டிய, இப்போ எனக்கு தெரியாமல் இருக்கு, மறைபொருளாக இருக்கு, அந்த மறைபொருளை எனக்கு இவர்கள் வெளிக்காட்டிக் கொண்டு வருகிறார். ஸ்ரத்தா யோகா, முதல்ல ஸ்ரத்தா யோகா வேகி, ஸ்ரத்தை என்கின்ற சாதனத்தினுடைய துணை கொண்டு இந்த உண்மையை அறிந்து கொள். இரண்டாவது பக்தி யோகா. பக்தி பக்தி என்பது மனனம். 90% என்னுடைய சந்தேகங்கள் எல்லாம் நீங்கி விட்டது அல்லவா? இப்ப என்ன ஆகிவிட்டது? வாங்கிய அறிவை, அந்த பரமாத்மாவுடைய சொரூபத்தை என்னுடைய சொரூபத்தோடு இணைத்து தொடர்ந்து அதையே நான் எண்ணிக்கொண்டே போவது பக்தி. பக்தி என்றால் நாடுதல், பஜித்தல்,
தொடர்ந்து அதையே நாடிக்கொண்டு போவதுதான் பக்தி. நம்ம பக்தினா ஏதோ வெளியில செய்யக்கூடிய காரியம் நினைச்சுக்கணும். ஒரு உருவத்தை வைத்துக் கொண்டு அதற்கு பாலபிஷேகம், சந்தனாபிஷேகம், தேனாபிஷேகம்லாம் பண்ணுவது, அதற்கு மாலைகள் சாற்றுவது, அதற்கு ஆபரணங்கள் போடுவது, வஸ்திரங்கள் போடுவது, அதற்கு ஏதோ 3 மந்திரங்களை சொல்லுவது, 4 ஸ்லோகங்களை சொல்லுவதுதான் பக்தி. பக்தியின் வெளிப்பாடு. அதெல்லாம் ஆரம்ப காலகட்டத்திலே செய்யக்கூடிய பக்தி. இங்கே பக்தி என்பது என்னன்னா ரொம்ப அழகான விளக்கம் கொடுத்திருக்காங்க. மேகச்சூடாமணி அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு ஹரிசங்கர பகவத்பாதர். அதுல அந்த பக்திக்கு அவர் என்ன விளக்கம் கொடுக்கிறாருன்னா, ஸ்வஸ்வரூப அனுசந்தானம் பக்தி அபிதீயதே. ஸ்வஸ்வரூபம், என்னுடைய சுயமாக இருக்கின்ற பிரம்மஸ்வரூபத்தையே தொடர்ந்து அனுசந்தானம் எண்ணிக்கொண்டே இருப்பதுதான் பக்தி. என் சுரூபத்தை இடைவிடாது எண்ணிக்கொண்டிருந்தால் அது பக்தி. அப்ப என்னுடைய சுரூபம்னா என்ன? பரமாத்மாவுடைய சுரூபத்தை நான் நினைச்சு நம்முடைய சுரூபம்னா அப்ப நம்ம அகங்காரம் வந்துருமே. என்னை பற்றி எண்ணிக்கொண்டிருந்தால் அகங்காரம், நம்மை பற்றி என்றால் சரியா புரிஞ்சுக்கணும். வேதாந்தமான எல்லா உபாதியும் நீங்கி இருக்கக்கூடிய லட்சியார்த்த ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய அந்த பிரம்மஸ்வரூபத்தையே இடைவிடாது நான் எண்ணிக்கொண்டிருந்தால் அதுதான் பக்தி. அதைத்தான் இங்க சொல்கிறார் பக்தி யோகா. அப்போ நான் குருவிடத்திலிருந்து ஸ்ரவணத்தின் மூலமாக 90% அறிவை வாங்கியிருக்க சந்தேகத்தை நீக்கிக் கொள்கின்றேன். அப்போ 5% முயற்சியானது மனநத்துக்கு வருகிறது. மனத்தின் மூலமாக அதையே நாடுகின்றேன். அதன் மூலமாக என்ன கிடைக்கிறது லாபம் என்றால், அடைய வேண்டிய பிரம்மஸ்வரூபத்தை பற்றின சந்தேகம் நீங்கி போகுது. அறிந்து கொள்ள வேண்டிய பிரம்மஸ்வரூபத்தை பற்றின சந்தேகம் நீங்கி போகின்றது. கடைசியில தியான யோகா தவேகி, நிதித்தியாசனத்தின் மூலமாக தொடர்ந்து அதையே தியானிப்பதன் மூலமாக அதையே தியானித்துக் கொண்டிருக்கு. இடைவிடாத சுரூபத்தையே தியானித்துக் கொண்டிருப்பதன் மூலமாக என்னிடம் இருக்கக்கூடிய 3வது தோஷம் விபரீத பாவனா நாசம். எதிர்மறையாக நான் எண்ணி வைத்திருக்கின்றேனே, எதெல்லாம் நான் அல்லவோ அதையெல்லாம் நான் என்று எண்ணி வைத்திருக்கிறேன். அந்த தோஷம் நீங்கி போய் நான் அந்த பிரம்ம தத்துவமாகவே இருக்கிறேன் என்கின்ற அனுபூதியை பெறுகிறேன் நிதித்தியாசனத்தின் மூலமாக. இந்த 3 விதமான பலன், பிரமாண சந்தேக நிவிருத்தி, பிரமேய சந்தேக நிவிருத்தி, விபரீத பாவனா நாசம், இந்த 3 தோஷங்களும் நீக்கப்பட்டு ஸ்ரத்தா பக்தி தியான யோகத்தின் மூலமாக அந்த உண்மை சுரூபத்தை நீ அறிந்து கொள் அப்படின்னு சொல்ற. ஒருவேளை எனக்கு நேரடியாக ஞான யோகத்துக்கு வர முடியவில்லை என்று சொன்னால் அப்ப என்ன பண்ணுவது? ஸ்ரத்தை வருவதற்காக நான் முதல்ல கர்மயோகத்திலிருந்து துவங்கும். கர்மயோகத்தின் மூலமாக மன தூய்மை பெற்று அந்த மன தூய்மையினாலே என்னுடைய மனமானது இறைவனை பற்றிக் கொள்கின்ற தன்மை வருகிறது. அந்த பற்றிக் கொள்கின்ற தன்மையினாலே பக்தி ஏற்பட்டு அவனை நாட வேண்டும் என்கின்ற எண்ணம் வருகிறது. அந்த நாட்டத்தின் மூலமாக படிப்படியாக நான் குருவை அண்டி ஞான உபதேசம் பெற்று ஸ்ரவணம் நிதித்தியாசனத்தின் மூலமாக நான் அந்த உண்மையை அறிகின்றேன். இவன் ஏற்கனவே இதெல்லாம் செஞ்சுட்டு வந்ததுனால இவன் நேரடியாக ஸ்ரவணம் ஸ்ரத்தா மனனம் பக்தி தியானம் நிதித்தியாசனத்தின் மூலமாக அந்த உண்மையை அறிந்து கொள் என்று குரு சொல்றார். சரி, இது ஞான யோகத்தினுடைய சாதனத்தினுடைய துணை கொண்டு, நேரடியாக சாதனத்தினுடைய துணை கொண்டு உண்மையை அறிந்து கொள். அடுத்த மந்திரத்துல 3வது மந்திரத்துல இந்த உண்மையை அறிந்து கொள்வதற்கு எந்த சாதனங்கள் எல்லாம் பிரயோஜனப்படாது.
எந்த பொருள் எல்லாம் இந்த உண்மையை அறிந்து கொள்வதற்கு பிரயோஜனப்படாமல் போய்விடும். அதை சொல்லுகிறார். அதே நேரத்திலே இந்த உண்மையை அறிந்து கொள்வதற்கு இன்னொரு லட்சணத்தையும் சொல்றார். இன்னொரு குணம், இன்னொரு சாதனத்தினுடைய துணை கொண்டு நீ இந்த உண்மையை அறிந்து கொள்ள முயற்சி எடு. அப்ப நான்காவது சாதனம் ஒன்று அறிமுகப்படுத்துறார். அதையும் பார்க்க போகிறோம். இந்த மந்திரம் அடுத்த மந்திரம் இரண்டும் யதிகளுக்காக இருக்கின்ற மந்திரம். சன்னியாசிகளுடைய சிறப்பை போட்டுகின்ற மந்திரம். சன்னியாசிகள் எங்கேயாவது அழைக்கப்பட்டால் வீடுகளுக்கோ அல்லது ஆசிரமங்களுக்கோ அல்லது பொதுவான இடங்களுக்கோ அழைக்கப்பட்டால் அவர்களை பூர்ண துன்ப மரியாதையுடன் நாம் அழைப்போம். அந்த பூர்ண துன்ப மரியாதை கொடுக்கின்ற நேரத்தில் இந்த மந்திரத்தை சொல்லித்தான் அவர்களை அழைப்பாங்க. இதுல இருந்து வரக்கூடிய ஒரு 4 இந்த மந்திரம் அடுத்த மந்திரத்துல முதல் வரி இதோடு நின்று விடுகிறது. ஆனால் அந்த மந்திரமானது நிறைய போகிறது. அந்த மந்திரங்களை சொல்லித்தான் அவர்களை அழைப்பார்கள். அதுல வரக்கூடிய முதல் பேராகிராஃப் அடுத்த மந்திரத்தில் இருக்கக்கூடிய முதல் வரி இரண்டும் சன்னியாசிகளுக்கு என்னுடைய சிறப்பை காட்டி சன்னியாசிகளை வரவேற்கக்கூடிய மந்திரமாக அமைகிறது. எதற்காக இந்த யதிகளுடைய சிறப்பை சொல்லுகிறார்? அவர்கள் எதை நாடுகிறார்கள்? அது இங்கே வருகிறது. 3வது மந்திரம். ந கர்மணா ந பிரஜயா தனேன ந கர்மணா ந பிரஜயா தனேன தியாகே நைகே அமிர்தத்வமானஷு தியாகே நைகே அமிர்தத்வமானஷு பரேண நாகம் நிஹிதம் குஹாயாம் பரேண நாகம் நிஹிதம் குஹாயாம் விப்ராஜதே யத் யதயோ விஷந்தி விப்ராஜதே யத் யதயோ விஷந்தி. இங்கே எது சாதனம் அல்ல? பராத்பரம் புருஷம் மேலான அந்த பரமாத்மா சொரூபத்தை எனக்கு உபதேசம் செய்யுங்கள் என்று கேட்கின்ற நேரத்திலே பிரம்ம வித்தியை அடைவதற்கு எது சாதனம் அல்ல என்பதை இங்கே சொல்லுகின்றார் பிரம்மாஜி ஆஷுலாயினிடத்திலே. ந கர்மனா ந பிரஜயா ந தனேன. இந்த 3 சாதனங்களினாலும் அந்த பிரம்ம தத்துவத்தை அடைய முடியாது. கர்மனா பிரஜயா தனேன. விதவிதமான கர்மங்களினால் நான் பிரம்ம தத்துவத்தை அடைய முடியுமா என்றால் முடியாது. நம்ம ரொம்ப விரிவாக ஒவ்வொரு புஸ்தகம் பார்க்கும் போது நாம் நிறைய அதை சிந்தித்திருக்கின்றோம். கர்மத்தின் மூலமாக நம்மால் பிரம்ம தத்துவத்தை அடைய முடியாது. நாம் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறோம்? விதவிதமான கர்மங்களினாலே பிரம்மத்தை அறிந்து விடலாம். கர்மங்களினால், அதுவும் எதிர்பார்ப்பு இல்லாமல் கர்மங்களை செய்தால் மனத்தூய்மை கிடைக்குமே தவிர அதற்கு மேலே கர்மத்திற்கு பலனை கொடுக்கக்கூடிய மேலான பலனை கொடுக்கக்கூடிய அதிகாரம் கர்மத்திற்கு இல்லை. அது எந்த கர்மமாக இருக்கலாம். மணிக்கணக்கான அப்பான் செய்யக்கூடிய பூஜா கர்மமாக இருக்கலாம், அவ்வளவு மௌன விரதமாக இருக்கலாம், அல்லது உபவாசமாக இருக்கலாம், அல்லது நான் கொடுக்கக்கூடிய தானங்களாக இருக்கலாம், அல்லது நான் செய்யக்கூடிய சேவா இதுவரை இருக்கலாம், அல்லது நான் வீட்டுக்கு செய்யக்கூடிய உறவுகளுக்கு செய்யக்கூடிய கணவன் மனைவிக்கு செய்யக்கூடிய மனைவி கணவனுக்கு செய்யக்கூடிய கணவன் மனைவி சேர்ந்த குழந்தைகளுக்கு செய்யக்கூடிய குழந்தைகள் அம்மா அப்பாவுக்கு செய்யக்கூடிய எல்லோரும் சமூகத்தில் செய்யக்கூடிய எந்த சேவை
எல்லா கர்மங்களும் அனைத்து கர்மத்தினாலும் மோட்சம் சித்திக்கா. ந கர்மனா, கர்மத்தினால் ஒருவன் மேலான அந்த மோட்சத்தை அடைவது. அடுத்த கேள்வி உடனடியா நீ மனசுல வந்திருக்கணும், வந்தால்தான் நாம் சிந்திக்கணும். அப்ப எதற்கு இவ்வளவு கர்மத்தை வைத்தார்கள்? விதவிதமான கர்மத்தை எதற்கு வைத்தார்கள்? இந்த கர்மத்தை செய், அந்த கர்மத்தை செய் என்று எதற்காக? கர்மத்தினுடைய பந்தனத்திலிருந்து விடுபடுவதற்காக கர்மத்தை செய்ய சொன்னார்களே தவிர கர்மத்தையே வைத்துக் கொண்டு கதி என்று வாழ்வதற்காக சொல்லப்படவில்லை. கர்ம தடையிலிருந்து விடுபடும், அதற்கு சொல்லப்பட்ட உபாயம்தான் கர்ம யோகமாகும். நாம் என்ன நினைத்துக் கொண்டு விட்டோம்? கர்மனை உயர்ந்தது, மேலானது, கர்மம் செய்வதே முக்கியமானது. கர்மத்தினால் மோட்சம் சித்திக்காது. உபனிஷதமே சொல்லுகிறது, யாரோ சொல்ல உபனிஷதமே சொல்லுகிறது. ந கர்மனா. அப்ப கர்மத்தை செய்யும் போதே நான் ரொம்ப ரொம்ப கவனமாக இருந்தால் புதிதாக எந்த வினையும் சேர்த்துக் கொள்ளாமல் கர்மத்தை செய்வேன். இருக்கின்ற கர்ம வினைகளை வேகமாக அழித்துக் கொள்வதற்காக கர்மத்தை செய்வேன். ரொம்ப அழகா சொல்றார் ராமகிருஷ்ண பரமஹம்சர். எப்படி கர்மத்தை செய்யணும் ரொம்ப பரம ரகசியமா சொல்றாங்க, நமக்கு புரிய முடியாது சொல்றாங்க. வேக வேகமாக கர்மத்தை செய், உலகத்தில் இருக்கக்கூடிய கர்மங்களை வேக வேகமாக செய். அந்த கர்மம் முடிந்து விட்டது என்றால் உடனடியாக இறைவனை பற்றி வேக வேகமாக கர்மத்தை செய்யும் போது ஒரு மனம் இறைவனை பற்றி கொள்ளட்டும், இன்னொரு மனதாக உலகத்திலே வேக வேகமாக கர்மத்தை செய். எதற்காக வேகமாக கர்மம் செய்யணும்னா அதையெல்லாம் உடனடியாக விட்டு விட்டு இறைவனோட இருப்பதற்காக நான் வேக வேகமாக. அலுவலகத்துக்கு நாம் போகின்றோம் வேலை செய்வதற்கு, எவ்வளவு வேக வேகமா காரியத்தை பண்றோம். அதுவும் நேராக 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 மதியம் ஆகி சாயங்காலம் வருகின்ற நேரத்தை நம்முடைய வேகம் கூடிட்டே இருக்கு. எதற்காக? வீட்டுக்கு ஓடணும். எந்த வேலையும் இல்லாமல் நான் ஓய்வு எடுப்பதற்கு உண்டான இடம் என்னுடைய வீடு, சுதந்திரமாக இருக்கக்கூடிய வீடு. அப்ப என்னுடைய சிந்தனை முழுக்க ஒரு பக்கம் வீட்டை நோக்கி இருக்கு, அந்த ஆனந்தத்தை சிந்திக்கணுங்கிற என்ன இருக்கு. இன்னொரு பக்கம் வேகமாக இந்த கடமையெல்லாம் மாற்றிக்கொண்டே இருக்கிறது. உலகத்திடத்திலே நான் வேக வேகமாக என்னுடைய கடமைகளை எல்லாம் செய்யும் நேரத்தை இறைவனை நினைத்துக் கொண்டே நான் இந்த உலகத்திலே வேக வேகமாக கர்மத்தை செய்துவிட்டு கர்மத்தை உடனடியாக விட்டு விட்டு இறைவனை பற்றி என்னுடைய நோக்கம் இறைவனை பற்றிக் கொள்வதாக இருக்க வேண்டுமே தவிர கடமையை ஆற்றிக்கொண்டு அந்த கடமையை பற்றி புகழ்ந்து பேசிக்கொண்டு அந்த கடமையிலிருந்து வந்திருக்கூடிய பலனை சுவைத்துக் கொண்டு அதை பற்றியே அசை போட்டுக் கொண்டே அதை இன்னும் அபிவிருத்தி செய்வதிலே என்னுடைய எண்ணங்கள் போய்விட்டால் பிரயோஜனம் இல்லை. அதான் பகவான் அர்ஜுனன் ரொம்ப அழகா சொல்றார் 2ஆம் அத்தியாயத்துல, யோக கர்மசு கௌஷலம், புத்திசாலித்தனமாக கர்மத்தை செய்யடாப்பா, அதுதான் கர்ம யோகம்னு சொல்றாங்க. இங்க கர்மத்தினால மோட்சம் சித்திக்காது. கர்மனா, கர்மத்தினால மன தூய்மை ஒரு கிடைக்கும், அதுவும் எதிர்பார்ப்பு இல்லாமல் செய்தார். 2வது பிரஜையா, ஒரு சாராருக்கு இந்த பிரஜை புத்திரன் கிடைத்து விட்டான், எனக்கு வாழ்க்கையில எல்லாமே கிடைத்து. ஒரு சாராருக்கு புத்திரன் கிடைக்கலையே, அதனால நான் நரகத்துக்கு இப்படிலாம் நிறைய பைத்தியங்கள் இருக்கு. பிள்ளை இருந்தால்தான் எனக்கு முக்தி, பிள்ளை இல்லை என்றால் எனக்கு நரகம், குழந்தையை பிறக்கவில்லை என்றால் எனக்கு நரகம் சொல்லக்கூடிய பைத்தியங்கள். இங்கே அதையும் தெளிவுபடுத்துகின்றது சாஸ்திரம். ந பிரஜையா, சந்ததிகள் வருவதனாலோ சந்ததிகள் வராததினாலோ மோட்சம் சித்திக்கா.
நம்முடைய மோட்சத்திற்கும் சந்ததி வருவதற்கும் வராமல் போவதற்கும் ஒரு சம்பந்தம். பெரிய துக்கம். எனக்கு வாழ்க்கையில குழந்தையே இறைவன் கொடுக்கலையே, நான் என்ன பாவம் பண்ணனோ தெரியலையே. அதைத்தான் கோயிலாக தருகிறார், புண்ணியக்ஷேத்திரத்திலே தருகிறார். பிரஜைகளின் மூலமாக, சந்ததிகளின் மூலமாக மோட்சமானது சித்திக்காது. எல்லா தடையும் எடுத்து விடுகின்றது பாருங்க சாஸ்திரம். ந கர்மனா ந பிரஜையா தனேன ந தனேன. செல்வந்தா, பெரும் செல்வந்தன் நான் மோட்சம் கிடைக்குமா? கிடைக்காது. செல்வத்தாலும் கிடைக்காது. இந்த மூன்றாலும் மரணத்தை வென்று விடலாமா என்றால் முடியாது. மரணத்தை எப்படித்தான் வெல்வது? நாளை காலை வாருங்கள், எந்த உபாயத்தினாலே இந்த உண்மையை அடைய முடியும்? நாளை காலை வாருங்கள். ஓம் பூர்ணமதம் பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. हरि ओम श्री गुरुभ्यो नमः. हरि ओम. हरि ओम स्वामी जी.